ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் பாபாவுடைய பக்தர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான அவருடைய துவாரகா மாயி போஸ் படத்துடைய விவரங்களை விளக்கத்தோடு தெரிஞ்சுப்போம். இந்த விளக்கம் ஸ்ரீ சாயி சமஸ்தானத்துடைய இணையதளத்தில் இருந்தும் ஸ்ரீ சத்குரு சாய்நாத் சகுனோபாசனா மற்றும் டாக்டர் வினி சிட்லூரி அம்மா எழுதின புத்தகத்தில் இருந்தும் எடுக்கப்பட்டது. பாபா அவர் உட்கார்ந்திருக்கிற அந்த வடிவத்தின் மூலமா பக்தர்களான நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்றத நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பதிவை நம்ம வழங்குறோம். இப்போ பாபாவுடைய இந்த துவாரகா மாய் போஸ் படம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷமானது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இது பாபா முக்கோண வடிவில் உட்கார்ந்திருக்காரு. அவருடைய தலையில பார்த்தோம் அப்படின்னா வில்வபத்திரம் இருக்கு. அது அன்னை பார்வதி தேவி வசிக்கிற மேருமலையின் சின்னமா இருக்கு. காக்கட ஆர்த்தியில முக்கியமான வரிகள்ல பார்த்தோம் அப்படின்னா, து சாந்தி ஷமேச்சா மேருஹோ து பவார்ண வீச்சே தாரு குருவரா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்களே நிம்மதி நிலவும் மேருமலை, நீங்களே பிறவிக்கடலின் தோணி குருவரா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஸ்ரீ சாய்பாபா நாம எல்லாருக்கும் ஒரு தாயை போன்றவர் அப்படின்றத உணர்த்துது. அவர் தாயா இருந்து தன்னுடைய குழந்தைகளை அடைக்கலம் அடையுமாறு அழைக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடப்படுது. இந்த படத்தின் மூலமா பாபா நம்மள அவருடைய தாமரை பாதத்துல பூரணமா சரணடையும்படி உணர்த்துறாரு. பாபாவுடைய இடது கையில இருக்கிற 5 விரல்களும் பஞ்ச பிராணாவையும், அதாவது பிராணா, அபானா, சமானா, உதானா மற்றும் வியானாவையும், நம்முடைய கர்மாவையும், அரிஷாத் வர்கா அதாவது நம்மளை கட்டுப்படுத்துற 6 எதிரிகளான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் மற்றும் மாச்சரியம், திரிகுணா அப்படின்னு சொல்லக்கூடிய சத்வ, ராஜச, தாமச குணங்களையும், ஞானேந்திரியா அப்படின்னு சொல்லப்படுற நம்முடைய 5 புலன்களும், அதாவது கண், காது, தோல், நாக்கு மற்றும் மூக்கு, இது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத உணர்த்துது. பாபாவுடைய வலது கையில இருக்கிற 3 விரல்கள் மனம், புத்தி மற்றும் நம்முடைய புலன்களை குறிக்குது. இந்த 3 விரல்களும் இந்த படத்துல தெரியல. பாபாவுடைய வலது கையில இருக்கிற ஆள்காட்டி விரல் கீழே சுட்டி காட்டுது. நம்முடைய அகங்காரம் மற்றும் ஆணவ தன்மைய அது குறிக்குது. அதாவது அது என்னைக்குமே கீழே தான் இருக்கணும், கீழ் நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றத நமக்கு புரிய வைக்கும் விதத்துல இருக்கு. கட்டை விரல் சத்குரு இல்ல பரபிரம்மத்தை குறிக்குது. அவரே நம்முடைய சத்குரு அப்படின்னுட்டு அது பாபாவையே சுட்டி காட்டுது. சத்குரு மட்டுமே ஜீவாத்மாவுடைய எல்லா அசுத்தங்களை, தேவையற்ற பண்புகளை பரிசுத்தம் செய்ய முடியும் அப்படின்றத உணர்த்துது. இதுவே பாபாவுடைய தாமரை பாதத்துல பூரணமா சரணடைதல் அப்படின்றது தான் அர்த்தம். பாபா உறுதியா வச்சிருக்கிற அவருடைய வலது கால் நமக்கு உறுதி அளிக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய சத்தியத்தையும் உணர்த்துது. அதே மாதிரி நாம பாபா கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா அவர் மடிச்சு வச்சிருக்கிற இடது கால்ல ஒரு தாயை மாதிரி நம்மள ஏத்தி செல்ல அவர் தயாரா இருக்காரு அப்படின்றத பாபா உட்கார்ந்திருக்கிற இந்த துவாரகா மாய் போஸ் படம் நமக்கு உணர்த்துது. இப்போ இந்த படத்தோடைய அர்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல், பாபாவினுடைய ஒவ்வொரு பொருளை பத்தி இனிமே நம்முடைய சேனல்ல பதிவுகள் வழங்கப்படும் அப்படின்றத சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஜெய் சாய்ராம். குரு